ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 2 தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம புதுப்பிக்க இயலா வளம், புதுப்பிக்கக்கூடிய வளம் இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஜிடிபி, ஜிஎன்பினா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் கட்டமைப்பு வசதிகள், ஒவ்வொரு அறிஞர்களும் வந்து பொருளாதாரத்தை வந்து எப்படிலாம் சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு, அந்த புத்தகங்கள்லாம் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் அந்த புக்ஸோட நேமு, அதனோட ஆத்தர் யார், அதெல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும் வகையிலான கட்டமைப்பாகும். கட்டமைப்பு மேம்பாடு அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த கட்டமைப்பை பொருளாதார கட்டமைப்பு, இன்னொன்று சமூக ரீதியான கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்பு, ரெண்டாவது சமூக கட்டமைப்பு. பொருளாதாரம் சார்ந்து வரதெல்லாம் என்னென்ன, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம் மற்றும் நிதி நிறுவனங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பொருளாதாரத்தை சார்ந்த கட்டமைப்புகள். சமூகம்னு சொல்லி நம்ம வரும்போது கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதி, இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூக ரீதியாக. சமூகம்னா யார்? நாம தான். ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து சமூக கட்டமைப்பு. ஸோ கட்டமைப்பை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார ரீதியாக நம்ம வந்து பணம் ஈட்டுறோம். ஸோ அதுக்கான கட்டமைப்பு. இன்னொன்று சமூக ரீதியான கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்புனா என்ன? பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டின் உற்பத்தி பண்ணி அதை வந்து நம்ம விற்கிறோம், பகிர்வு வசதிக்கு பயன்படுத்துவதாகும். ஸோ எல்லாரும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டின் உற்பத்தி மற்றும் பகிர்வு வசதிக்கு பயன்படுவதாகும். உதாரணமாக இருப்பு பாதை, சரக்கு வாகனங்கள், தபால், தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகம், கால்வாய், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியவை பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுகின்றன. இவை பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்திக்கு உதவுகின்றன. ஸோ பண்டம், பணியெல்லாம் போன வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக 3 வீடியோஸ்லேயே நம்ம அதே தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பண்டங்கள், பணிகள் உற்பத்திக்கு உதவுறது தான் வந்து இந்த பொருளாதார கட்டமைப்பு. பண்டங்கள்னால் என்னது? நம்மளால் வந்து தொட்டு உணரக்கூடியது வந்து பண்டம். உணர முடியாமல் வேலைகள், அதுக்கான வேலைகளை செஞ்சு நம்ம பணம் ஈட்டுறது பணிகள். ஸோ பண்டம், பணிகளுக்கு உற்பத்தி செய்கிறது தான் இந்த பொருளாதார கட்டமைப்பு. நெக்ஸ்ட்டு போக்குவரத்து. இதெல்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பு பாதை, சாலை வசதி, கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்து, இது எல்லாமே இருக்குது. இருப்பு பாதைனா வந்து ரயில் பாதை. ஸோ இருப்பு பாதை, சாலை, ரோடு வசதி, கடல்வழி பயணம், அதுக்கப்புறம் வான்வழி பயணம், இது எல்லாமே இருக்குது. சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இந்தியா உள்ளது. உலகத்தில் வந்து மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக வந்து நம்மளோட இந்தியா வந்து திகழ்கிறது. ஸோ எத்தனை கிலோமீட்டர்? 30 லட்சம் கிலோமீட்டர். 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து வந்து இந்தியா கொண்டுள்ளது. இதுதான், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது. இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டது. அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய இருப்பு பாதை இந்த ரயில் போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக விளங்குகிறது. இருப்பு பாதையினுடைய நீளம் வந்து 63,000 கிலோமீட்டர். இருப்பு பாதையினுடைய நீளம் 63,000 கிலோமீட்டர். அதில் 13,000 கிலோமீட்டர் வந்து மின்மயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பை கொண்டது நமது நாடு. சாலை போக்குவரத்து 30 லட்சம் கிலோமீட்டர் கொண்ட நீளமான சாலை போக்குவரத்தை கொண்ட நாடாக வந்து இந்தியா விளங்குகிறது. இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்கள்லாம் என்னென்ன? கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா, இதெல்லாம் முக்கியமான துறைமுகங்கள். இந்த இடங்கள்லாம் 90% கடல்வழி வாணிபம் வந்து நடைபெறும். கடல் வழியாக வந்து இறக்குமதி, ஏற்றுமதி வந்து நடைபெறக்கூடிய இடங்கள் தான் இதெல்லாம். கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. பாருங்க, இவை உலகின் பல பகுதிகளில் இருந்தும் சரக்கு கப்பல்கள் மற்றும் பயணிகள் கப்பல்கள்
பொருட்கள் இறக்கும் இடங்களாகவும் உலகின் அதிக பயணிகள் வந்து போகும் இடங்களாகவும் உள்ளன. இந்தியாவின் வான்வழி போக்குவரத்து நாட்டின் பெரிய நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களை இணைக்கின்றன. வான்வழி போக்குவரத்து வந்து என்ன பண்ணுது, பெரிய நகரங்களையும் சிறிய நகரங்களையும் வந்து இணைக்கக்கூடியதாக இருக்குது. உள்நாட்டு விமான சேவையை இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் தனியார் விமான சேவைகள் செய்து வருகின்றன. உள்நாட்டு விமான சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடையது இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்றது. தனியார் விமான சேவைகளும் வந்து இருக்குது. உள்நாடுனா நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்ம விமானத்தில் வந்து போகிறது. பன்னாட்டு அப்படிங்கும்போது வெளிநாடுகளுக்கு நம்ம ஏர் இந்தியா நிறுவனம் மூலம், ஏர் இந்தியன் விமான நிறுவனம் மூலம் வந்து நம்ம வெளியில் செல்கிறோம். இந்த பாக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது. முதல்ல அந்த வைஃபை கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் வந்து தொடங்கினாங்க. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 27/8/2017 அன்று ஒன்றாக இணைந்தன. ஸோ இது ரெண்டும் வந்து ஒன்றாக இணைக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 27/8/2007 அன்று. துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950இல் தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. துறைமுகங்களின் மேலாண்மை, துறைமுகங்களினுடைய மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, அது மட்டும் இல்லாமல் சிறு துறைமுகங்களினுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுறதுக்காக 1950இல் தேசிய துறைமுக வாரியம் வந்து உருவாக்கப்பட்டது. 1950இல் தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. அடுத்து ஆற்றல்னாவே புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலா ஆற்றல். ஸோ அது ரெண்டு தான் அதில் கொடுத்துருக்காங்க. மூல வளங்கள் அடிப்படையில் 2 வகையாக வந்து ஆற்றலை வந்து புதுப்பிக்கலாம். புதுப்பிக்க இயலா மின் ஆற்றல் வளம், மின் ஆற்றல் மூல வளங்கள், புதுப்பிக்கக்கூடிய மின்னாற்றல் வளங்கள். புதுப்பிக்க இயலாததெல்லாம் எதுன்னு வரும்? நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, இது எல்லாமே வந்து புதைப்படிவ பொருட்கள். இது எதுவுமே வந்து மறுபடியும் நம்மளால் ஈஸியாக வந்து புதுப்பிச்சிக்க முடியாது. புதுப்பிக்கக்கூடியவை அப்படின்னா சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவாயு சக்தி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மீண்டும் என்ன பண்ணலாம், உற்பத்தி செஞ்சுக்கலாம். சில நேரங்களில் புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் எனவும் அழைப்பதுண்டு. ஸோ புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இப்படி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். புதுப்பிக்கக்கூடிய வளங்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க, வழக்கில் இல்லாத ஆற்றல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. காரணம், இவ்வளங்கள் கொண்டு முன்காலங்களில் மின்னாற்றல் உற்பத்தி செய்யப்படவில்லை அல்லது வழக்கத்தில் இல்லை. முன்னாடி காலங்களில் இதெல்லாம் வச்சு மின்சாரத்தை வந்து தயாரிக்கல. அதனால் அதுக்கு பேர் வந்து வழக்கில் இல்லாத ஆற்றல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக, போக்குவரத்து, இதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமூக கட்டமைப்பு. மனித வளங்களை மேம்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை சமூக கட்டமைப்பு என்கிறோம். சமூக கட்டமைப்பு அப்படின்னா மனிதன் வந்து முன்னேறணும். அதுக்கான தேவைகள் என்ன? மனித வளங்களை வந்து மேம்படுத்தணும், பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இந்த அமைப்புகள் உற்பத்தி மற்றும் பகிர்விற்கு வெளியே இருக்கின்றன. இந்த சமூக அமைப்புகளின் மேம்பாடு மனித வளங்களின் திறமையையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கின்றன. எடுத்துக்காட்டு பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பொது வசதி மற்றும் இதர குடிமை வசதிகள். குடிமை வசதிகள் வீட்டு சார்ந்த வசதிகள் எல்லாத்தையும் வந்து குடிமை வசதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ சமூகம் அப்படின்னாவே, சொசைட்டி அப்படின்னாவே யாரும் மக்கள் தான். ஸோ மக்களுக்கு என்னென்னலாம் தேவை, அந்த மனித வளங்களை வந்து மேம்படுத்துறது தான் சமூக கட்டமைப்பு. குறைவான சமூக அடிப்படை கட்டமைப்பு இந்திய பணியாளர்களின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்க காரணமாக உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்வி. இந்தியாவில் வந்து கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் குருகுல முறை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்தியாவில் குருகுல முறையில் பன்னெடுங்காலமாக கல்வி போதிக்கப்பட்டது. தற்போது வளர்ந்து வரும் பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப இந்திய கல்வி முறை வேகமாக வளர்ந்து வருகிறது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த பொருளாதார தேவைகளுக்காக கல்வி முறை வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்து வருது. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் MHRD நம் நாட்டின் கல்வி கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஸோ மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம்,
ஸோ இந்த அமைச்சகம் தான் வந்து கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைச்சகம், ஒரு துறை. அடுத்து பாருங்கள், இந்தியாவினுடைய கல்வி முறை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் வந்து இந்த குருகுல கல்வி முறையெல்லாம் இருந்தது. இதெல்லாம் சும்மா நம்ம ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டோன்னா ஏதாவது பாயிண்ட்ஸ் கேட்கும், இந்த காரணம் கூற்றுலாம் கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்காக நம்ம இதை கண்டிப்பாக ஒரு டைமாவது நம்ம ரீட் அவுட் பண்ணிக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் இப்போ அந்த புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலா வளம், இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1976 வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு மட்டுமே வந்து கல்வி சம்மந்தமான விஷயங்கள் 1976 வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய மாநில அரசுகள் ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு கூட்டு பொறுப்பில் வந்தது. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. ஸோ 6 நிலை இருக்குது. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம் அப்படின்னு சொல்லி 6 நிலைகளில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம 10th +2 இந்த மாதிரிலாம் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகிறோம். பல்கலைக்கழக மானியக்குழு, அதாவது யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களினுடைய தரம் வந்து அளவிடப்படுகிறது. ஸோ இப்போ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னா அதனுடைய தரம் வந்து எதால் நிர்ணயிக்கப்படுகிறது, எந்த அமைப்பு வந்து அதை வந்து தரத்தை வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா யூஜிசி, பல்கலைக்கழக மானியக்குழு. கல்வித்துறை என்பது பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை உள்ளடக்கியது. இது சமுதாயத்தின் எல்லா பிரிவு மக்களுக்கும் நடுநிலையான கல்வி அளிக்கும் அமைப்பாகும். நடுநிலையான எல்லாருக்கும் பொதுவான கல்வியை வந்து அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இருக்குது. வரவு செலவு திட்டத்தில் பாருங்கள், இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வரவு செலவு திட்டத்தில் 3% ஜிடிபி நிதி கல்வி, ஜிடிபி 3% ஜிடிபி வந்து நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவு நிதி பள்ளி கல்விக்கு செலவிடப்படுகிறது. ஸோ வரவு செலவு திட்டத்தில் 3% வந்து கல்வித்துறைக்காக ஒதுக்கப்படுது. அது வந்து பெருமளவு வந்து நிதி வந்து பள்ளி கல்விக்கே வந்து செலவிடப்படுகிறது. பள்ளிகளுக்கே கல்விக்குன்னு ஒதுக்குறாங்க, பட் ஆனால் அது எல்லாமே ஸ்கூலுக்காகவே வந்து அதை செலவிட பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கடுத்து காலேஜ் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு பள்ளி கல்விக்கே வந்து இந்த 3% வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உடல் நலம். ஸோ கல்வி பார்த்துட்டோம். ஸோ சமூகம் ரீதியாக சமூகத்தில் என்ன கல்வி, உடல் நலம், பயிற்சி இதெல்லாம் வருது. ஸோ அதில் அடுத்து உடல் நலம். இந்தியாவின் உடல் நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. ஸோ இது வந்து கல்வின்றது மத்திய மாநில கூட்டு பொறுப்பில் இருக்குது. பட் உடல் நலம் அப்படின்றது மாநிலங்களினுடைய இதில் இருக்குது. மத்திய சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு கழகம், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் பல்வேறு நல கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஸோ மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா, அந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. ஸோ அது மூலமா நாம் வந்து நம்மளோட நோய்களை வந்து குணப்படுத்திக்கிறோம். இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நடுவர் நலத்துறை அமைச்சகத்திடம் இருந்து முறையான அனுமதி பெற வேண்டும். நம்ம வந்து முறையான அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து மருத்துவம் செய்யணும். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்துக்கு எல்லாமே, இந்த யுனானி, ஆயுர்வேதம், சித்தா எல்லாமே வந்து ஒரே ஆயுஷ் அப்படின்ற அந்த அமைச்சகத்தின் கீழே தான் வந்து இப்போது நடந்துட்டுருக்கு. அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வந்து இந்த மருத்துவத்துறையானது வந்துட்டுருக்கு, நடைமுறைகள் வந்துட்டுருக்கு. இந்தியாவில் என்ன மாதிரியான உடல்நல பணிகள் இருக்குது? இந்தியாவில் உடல்நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன. மாநிலங்களை பொறுத்தவரையில் கேரளா மற்ற மாநிலங்களை விட அதிக உடல் நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. ஸோ கேரளா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் நலம் விஷயத்தில் வந்து கேரளா அதிகமான ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. மற்ற முன்னேறிய நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியா உடல் நலம் பேணுதல் திருப்திகரமானதாக இல்லை. இலங்கையை விட இந்தியாவில் உடல் நலம் பேணுதல் குறைவாக உள்ளது. இலங்கையை விட வந்து இந்தியாவில் உடல் நலம் ஹெல்த் இஷ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது. யாரும் அந்த அளவுக்கு பொறுப்பெடுத்து பண்ணுறதில்ல.
அடுத்து பொருளாதாரத்தை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளில் 2ஆம் பகுதியான பொருட்பால், ஃபஸ்ட்டு வந்து அறத்துப்பால், 2வது பொருட்பால், 3வது இன்பத்துப்பால். ஸோ அதில் 2ஆம் பகுதியான பொருட்பாலில் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு? பொருட்பால் செல்வத்தோடு தொடர்புடையது. வாழ்வில் அடிப்படைகளை அறிந்தவர் வள்ளுவர். அவர் மலையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதினார். ஸோ மலை தான் வந்து வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். மலை தான் உணவு தருகிறது, மலை தான் பொருளாதார வாழ்வின் அடிப்படையை உருவாக்குவதாக நம்பினார். வாழ்வின் அடிப்படை பொருளாதார தேவையான வேளாண்மை மலையை சார்ந்திருக்கிறது. அழிவையும் தரும், அழிவிலிருந்து மீண்டும் தலை தொங்கவும் செய்யும். ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது என்ன, 2வது அதிகாரமான பொருட்பாலில் இரண்டாவது பிரிவாக இருக்கக்கூடிய பொருட்பாலில் தான் வந்து இந்த பொருளாதாரம் பற்றின தகவல்களை வந்து சொல்லியிருக்காரு. அதில் உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து பல கருத்துக்களை வள்ளுவர் வந்து எளிமையாக சொல்லியிருக்காரு. என்ன குறள் அப்படின்னா, பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்ற அந்த குறள் மூலிமா வந்து சொல்கிறாரு. அடுத்து வேளாண்மை. வள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா, பொருளாதாரத்தை அடிப்படை நடவடிக்கை என்று கூறியவர் யார்? வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்று கூறியவர் யாருன்னு கூட கொஷினில் கேட்கலாம். அடுத்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்ற குறளையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. உலகத்துக்கு வந்து அச்சாணியாக இருக்கிறது வேளாண்மை இருக்கிறது. பொருளாதார ரீதியாக பிற துறைகளின் செழுமை வேளாண்மை துறையின் செழுமையை சார்ந்தது. உழவு தொழில் புரிபவன் மட்டுமே தலையாய மனிதன். ஸோ உழவு தொழில் யார் செய்கிறானோ அவன் தான் வந்து தலையாய மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பொது நிதி. திருவள்ளுவர் பொது நிதி பற்றி பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகளில் விரிவாக எழுதியிருக்கிறார். வருவாய் உருவாக்குதல், வருவாயை சேகரித்தல், வருவாய் நிர்வாகம், பொது செலவு, இது எல்லாத்த பற்றியும் வந்து தன்னுடைய குறளில் வந்து அவர் விளக்கியிருக்காரு. பொது செலவை பற்றியும் சொல்லியிருக்காரு. செலவு பற்றி பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ திருவள்ளுவர்லாம் நம்ம நினைக்கவே மாட்டோம். ஆக்சுவலி இந்த பொருளாதார ரீதியாக கொஷின்ஸ் வரும்போது நம்ம திருவள்ளுவரெல்லாம் நினைக்க மாட்டோம். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில், ஒரு செலவை வந்து கரெக்டாக கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை, வருமானம் வந்து கம்மியாகவே இருந்தால் கூட அது பாதகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிதிநிலை கொள்கையை வகுக்கும் போது செய்ய வேண்டிய நிதிநிலை கொள்கையை வந்து நம்ம பட்ஜெட்லாம் போடுறாங்க இல்லையா, அதை வகுக்கும் போது எப்படி அதை வந்து சொல்கிறாரு அப்படின்னா, எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா இருக்கணும், அந்த நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்களில் சம நிதிநிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாது. பற்றாக்குறையாக இருக்கக்கூடாது, நிதி வளம் வந்து பற்றாக்குறை மட்டும் இருக்கக்கூடாது. பொது செலவை கீழ்காணும் 3 இனங்களுக்கு செலவிடுமாறு பொது செலவுன்னு சொல்லி ஒன்று போடுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து 3 இதுக்கு வந்து சொல்கிறாரு. 1 பாதுகாப்பு, 2வது பொதுப்பணிகள், அடுத்து சமூக பணிகள். பாதுகாப்பு, பொதுப்பணி, சமூக பணி. ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம் மேற்கோள், அது 2மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வெளிநாட்டு உதவி. வள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை. குறள் பாருங்க 739 குறள் 739 என்ன சொல்கிறாரு? வெளி உதவி கோரும் நாடுகளே அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. வெளிநாட்டில் போய் உதவி கேட்குறீங்க அப்படின்னா அது நாடுகளே அல்ல. வேறு வகையில் சொல்வதனால் அவர் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தை வலியுறுத்தினார். தன்னிறைவு பெற்ற ஒரு பொருளாதாரத்தை தான் வந்து அவர் வலியுறுத்தினார். வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல். பசி கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்றும் அனைத்து குடிமகனும் அதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் வள்ளுவர் கருதினார்.
பசி கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம். அடிப்படை சுதந்திரம். முதல்ல அவனுக்கு பசி இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியமான ஒன்று. அனைத்து குடிமகனும் அதனை அனுபவிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறினார். வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருந்து எல்லாத்துக்கும் தீராத துன்பத்தை தருவதாகவும் கருதினார். ஆனால் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் எண்ணிக்கையில் பிச்சை எடுப்பவர்கள், வசிப்பிடமின்றி சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் குப்பை எடுப்பவர்கள் அதிகமாக உள்ளன. ஸோ நம்ம நாட்டில் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்து செல்வம். செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அது இலக்கல்ல என்று வள்ளுவர் கருதினார். ஸோ இதை கூட கொடுத்து கேட்கலாம். செல்வம் வாழ்வதற்கான ஒரு வழி. செல்வத்தை வச்சு நம்ம வாழலாமே தவிர அதுவே வாழ்க்கை கிடையாது, அதுவே இலக்கு அல்ல. செல்வம் சிறந்த தகுந்த வழிகளிலேயே ஈட்டப்பட வேண்டும். செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும் என்கிறார். அவரை பொறுத்தவரையில் தொழில்தான் உண்மையான செல்வம், மேலும் உழைப்பு தான் மிக பெரும் செல்வம். தொழில்தான் எது உண்மையான செல்வம் அப்படின்னா நம்ம கற்று வச்சிருக்கக்கூடிய அந்த தொழில் தான் உண்மையான செல்வம். உழைப்பு தான் மிக பெரும் வளம். உழைப்பு தான் மிகப்பெரிய வளம். அடுத்து நலம் பேணும் அரசு. திருவள்ளுவர் நலம் பேணும் அரசு எது என்பதை எதெல்லாம் இருந்தால் அது ஒரு நல்ல அரசு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள் இருக்கணும், பெரும் செல்வம் இருக்கணும், நல்ல விளைச்சல் இருக்கணும், மக்கள் வளத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் இருக்கணும், மக்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் அது ஒரு வளமான அரசு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் திருவள்ளுவர் நமக்கு சொன்ன சில கருத்துக்கள். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பாயிண்டெல்லாம் ரொம்ப முக்கியம். வள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். வள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். மகாத்மா காந்தியடிகள். காந்திய பொருளாதாரம் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. ஸோ நல்ல நன்னெறியை அடிப்படையாக கொண்டது காந்திய பொருளாதாரம். 1921 காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதுகிறார். ஸோ என்ன சொல்லியிருக்காரு? ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால், ஒரு தேசத்தோட ஒழுக்க நெறியை காயப்படுத்தணும் அப்படின்னா அது அந்த பொருளாதார நடவடிக்கைக்கே இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என அதே நம்பிக்கையை காந்தியடிகள் மீண்டும் 1924 சொல்லியிருக்காரு. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்பாங்க. ஸோ மகாத்மா காந்தி. கிராம குடியரசில் எப்படி இருக்கணும்? காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். ஸோ இதை கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்கலாம். காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதை அவர் விரும்பினார். அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகர்மயமாதல், மற்ற தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தார். ஸோ இயந்திரம் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதையே அவர் வெறுத்தார். ரெண்டாவது நகரமயமாதல், தொழில்மயமாதல் அதையும் எதிர்க்கிறாரு. அடுத்து இயந்திரங்கள். காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம், அந்த மெஷின்ஸை என்னன்னு சொல்கிறாரு, இது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி வருணிக்கிறாரு. இது பாருங்கள், இயந்திரங்களின் தீமைகள் குறித்து விளக்க புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும். அதன் தீமைகள் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இயந்திரங்கள் வரமல்ல, மாறாக நமக்கு சாபம் என்று நாம் உணர வேண்டும். இயந்திரத்தின் தீமைகளை நாம் பார்க்க வேண்டும். அவை நம் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். நம்ம இணக்கமாக வாழ்கிற அந்த வாழ்க்கையே அது முடிவுக்கு எல்லாமே மிஷின்ஸ் பண்ணிட்டா அப்போ மனிதனுக்கு வேலை இருக்காது, அவனுக்கு வருமானம் இருக்காது. அதனால் வறுமை, பசி இது எல்லாமே ஏற்படும். ஸோ அது நமக்கு தீமையான ஒன்று அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாரு. அடுத்து தொழில்மயம். தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தி கருதினார். நாட்டின் திறன் முழுவதையும் சுரண்டுவதையே தொழில்மயம் சார்ந்துள்ளது. ஸோ நாட்டினுடைய திறனை சுரண்டுறது தான் சுரண்டுவதையே முழுவதையும் சுரண்டுவதையே தொழில்மயம் சார்ந்துள்ளது. அடுத்து உற்பத்தி பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய காந்தி அது அநேக இடங்களில் சிறிய அளவிலும் அல்லது
அல்லது வீடுகளிலேயே உற்பத்தி நடைபெற வேண்டும் என்றும் விரும்பினார். ஸோ வந்து இந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து வீட்டிலேயே பண்ணலாம், இல்லை தொழில்மயமாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கிராம சர்வோதயா. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில்தான். உண்மையான ஒரு இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னா கிராமந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது நகரங்கள்லேயும் இல்லை, புறநகரங்கள்லேயும் இல்லை, அது கிராமங்களில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவையாகவும் சுயசார்பு பெற்றவைகளாகவும் இருக்க வேண்டும். கிராமம் வந்து எப்படி இருக்கணும்? தன்னிறைவு பெற்றவையாகவும் சுயசார்பு பெற்றவைகளாகவும் இருக்க வேண்டும் என்றார். அடுத்து உடல் உழைப்பு. மனித உழைப்பின் மகத்துவம் உணர்ந்தவர் காந்தியடிகள். கடவுள் மனிதனை படைத்ததன் நோக்கமே தனக்கு தேவையான உணவை தானே நெற்றி வியர்வை சிந்தி தன் உழைப்பின் வழியால் பெற்றுக்கொள்வான் என்பதே என்ற கருத்தை நம்பினார். ஸோ வந்து கடவுள் வந்து மனிதனை படைத்ததுக்கான காரணம் அவனுக்கு தேவையான உணவை அவனே தயாரிச்சுக்குவான் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் வந்து படைச்சாரு. மனித உழைப்பு என்பதே minute. மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் என்று காந்தி வந்து உடல் உழைப்பு தான் வந்து அவர் உழைப்புனே ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறாரு. அடுத்து அறக்கட்டளை கோட்பாடு. தற்போதைய முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதே அறக்கட்டளை கோட்பாடு. அறக்கட்டளை கோட்பாடு அப்படின்னா முதலாளித்துவம் இருக்கக்கூடாது, சமத்துவம் இருக்கணும். சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதே அறக்கட்டளை கோட்பாடு. இதில் முதலாளித்துவத்திற்கு பங்கில்லை. இருப்பினும் இந்தியா சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் குறைகூறு முதலாளித்துவம் சார்ந்த அனுபவங்களையும் பெற்றுள்ளது. ஸோ இதெல்லாம் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. உணவு பிரச்சனைகள். உணவுப் பொருட்கள் மீதான எல்லாவித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்தார். அத்தகைய கட்டுப்பாடுகள் செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் என்றார். இந்தியா ஒரு சமயத்தில் உணவு தானியத்திற்காக கையேந்தும் நிலையில் இருந்தது. இந்தியா வந்து ஒரு டைமில் உணவுக்காக கையேந்துற நிலையில் இருந்தது. ஆனால் தற்போது உணவு தானியம், பழங்கள், இறைச்சி, காய்கறி, பால், முட்டை போன்ற அதிக அளவு உற்பத்தி செய்து உலக அளவில் வந்து உயர்ந்த இடத்துல இருக்குது. அடுத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சுய கட்டுப்பாடு மற்றும் பிரம்மச்சரியம், அது ரெண்டையும் வந்து வலியுறுத்தினார். ரெண்டு தான் வந்து இந்த பாயிண்ட்ஸில் வரும். அடுத்து மதுவிலக்கு. முழுமையான மதுவிலக்கை வலியுறுத்தியவர் காந்தியடிகள். மதுவிலக்குன்ற ஒரு விஷயத்தை முழுமையாக வந்து எதிர்த்தவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, எந்த விதத்திலையும் நமக்கு துணை செய்கிறது இல்லை, மாறாக நோயை தருகிறது. அது நோயை தான் குறிக்குது. மது வந்து நமக்கு எப்படியும் வந்து துணை செய்கிறது இல்லை, மாறா அது வந்து நோயை தருகிறது. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். இது வந்து ஏழைகளினுடைய நாடாக இருக்குது. குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்கார். ஆனால் பல மாநிலங்களின் வருவாய் மது விற்பனையை சார்ந்துள்ளது. ஸோ மது எவ்வளோ விற்கிறாங்களோ அந்த சார்ந்த ஒரு பொருளாதாரமாக தான் வந்து மதுவிலக்கானது அமைந்துள்ளது. ஓகே, இதோட வந்து இந்த லெசன் ஓவர். இதுக்கு மேலே வந்து ஜவஹர்லால் நேரு இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.